அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக வாங்க குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துக்கலாம். ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 287 ரூபாயாகவும், ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்ததாக அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்க்கலாம். ஒரு கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 36 தினார் 28 ஃபீல்ஸ் ஆகும். ஒரு கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 38 ஃபீல்ஸ் ஆகும். ஒரு கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 31 தினார் 525 ஃபீல்ஸ் ஆகும். ஒரு கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 21 ஃபீல்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்ததான் வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க செய்திகளுக்குள்ள போகலாம். மாண்புமிகு முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் அவர்களின் தலைமையில் பாதுகாப்பு தலைவர்களுடனான கூட்டம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பாதுகாப்பு துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைப்பின் முக்கியத்துவம், போக்குவரத்து தலைவர்களின் கள பணியமர்த்தல் மற்றும் நேரடி மேற்பார்வையை மேம்படுத்துதல் மற்றும் பள்ளிகளை சுற்றி பாதுகாப்பு பணிகளை தீவிரப்படுத்தவும் போக்குவரத்து நெரிசலை எளிதாக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் சுங்கத்துறையினர் கால்நடை தீவன பைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 60 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் முதல் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சரின் உத்தரவுகளின் பேரில் சுங்கத்துறை பொது நிர்வாகம் நாட்டிற்குள் அதிக அளவு கஞ்சாவை கடத்தும் முயற்சியை அதன் ஆய்வாளர்கள் வெற்றிகரமாக முறியடித்ததாக அறிவித்துள்ளது. உள்ளூர் நிறுவனம் ஒன்றால் இயக்கப்படும் கப்பலில் கால்நடை தீவன பைகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 60 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், முழுமையான சோதனைக்கு பிறகு கப்பலில் வேறு எந்த கடத்தல் பொருட்களும் கண்டுபிடிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரிகள் உடனடியாக கப்பலை கைப்பற்றி வழக்கு தொடர்பாக தேவையான சட்ட நடைமுறைகளை தொடங்கியதாகவும், பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக நடவடிக்கைகளுக்காக தகுதி வாய்ந்த அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் விமான நிலையம் முனையம் 4 அதாவது டெர்மினல் 4இல் சுங்க தலைவர்கள் ஆய்வு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பணிப்பாய்வு மற்றும் ஆய்வு நடைமுறைகளை மதிப்பாய்வு செய்து ஊழியர்களின் தேவைகளை கேட்டறிந்தார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆட்கடத்தலுக்கு எதிரான போராட்டத்தில் மனித உரிமைகளுக்கு குவைத் முன்னுரிமையை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனித கடத்தலை எதிர்த்து போராடுவதும்
பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதும் குவைத்தின் மனிதாபிமான விழுமியங்கள் மற்றும் சர்வதேச ஒப்பந்தங்களுக்கான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் ஒரு முன்னுரிமை என்ற மனித உரிமைகளுக்கான உதவி வெளியுறவு அமைச்சர் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார். மேலும் மனித உரிமைகள் துறையால் வெளியுறவு அமைச்சகத்தில் மனித கடத்தல் மற்றும் புலம்பெயர்ந்தோர் கடத்தலை எதிர்த்து போராடுவதற்கான தேசிய நிரந்தர குழுவின் பங்கு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட கருத்தரங்கை தொடர்ந்து அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்த ஜிசிசி தூதர்கள் புதுடெல்லியில் சந்திப்பு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் ஜிசிசி உறுப்பு நாடுகளின் பகிரப்பட்ட நலன்களை முன்னேற்றும் நிலைப்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்து விவாதிக்க இந்தியாவிற்கு அங்கீகாரம் பெற்ற வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் அதாவது ஜிசிசி நாடுகளின் தூதர்கள் இன்றைய தினம் புதுடெல்லியில் உள்ள குவைத் தூதரகத்தில் ஒரு சந்திப்பை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ பாதுகாப்பு மீறல்களுக்காக மேற்கு அபுஃபத்திராவில் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு அபுஃபத்திரா அல் ஹிராஃபியா பகுதியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தீ பாதுகாப்பு மற்றும் தடுப்பு விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக பொது தீயணைப்பு படை நேற்றைய தினம் மாலை ஆய்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் பிரச்சாரத்தின் போது பாதுகாப்பு தரங்களை மீறியதற்காக 2 நிறுவனங்கள் நிர்வாக ரீதியாக மூடப்பட்டுள்ளதாகவும் கூடுதலாக பொது தீயணைப்பு படையால் நிர்ணயிக்கப்பட்ட தேவைகளுக்கு இணங்கத்தகாத கண்டறியப்பட்ட 16 பிற வணிகங்களுக்கு அறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணியாளர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பரவிய செய்தி தவறான செய்தி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வீட்டு பணியாளர்களின் சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி சில ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்களில் பரவி வரும் செய்திகளை மனித வளத்திற்கான பொது ஆணையம் அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன்பவர் நிராகரித்துள்ளது. இந்த விஷயம் தொடர்பாக தகுதி வாய்ந்த அரசு அதிகாரிகளால் இன்று வரை எந்த அதிகாரப்பூர்வ முடிவும் வெளியிடப்படவில்லை எனவும் ஆணையம் அதன் அதிகாரப்பூர்வ தளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளது. இத்தகைய கூற்றுகள் ஆதாரமற்றவை என்று PAM வலியுறுத்தியுள்ளது. ஊதியங்கள் அல்லது ஆட்சேர்ப்பு ஒப்பந்தங்கள் தொடர்பான எந்த ஒரு முடிவுகளும் அல்லது நடைமுறைகளும் அதிகாரப்பூர்வ வழிகள் மூலம் மட்டுமே அங்கீகரிக்கப்பட முடியும் என்றும் அவை பொதுவெளியில் அறிவிக்கப்பட்டு முறையாக ஆவணப்படுத்தப்படுகின்றன என்றும் வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்பயர் இந்திய இன்டர்நேஷனல் பள்ளிக்கு இந்திய தூதரகம் புத்தகங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 மாத கால காந்தி ஜெயந்தி கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இந்திய தூதரகம் ஆஸ்பயர் இந்தியன் இன்டர்நேஷனல் பள்ளிக்கு மதிப்புமிக்க கல்வி புத்தகங்களின் தொகுப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுபான் பகுதிகளில் உள்ள மழைநீர் வடிகால் அமைப்புகள் சுத்தம் செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனித வளத்திற்கான பொது ஆணையகம் பல்வேறு பிராந்தியங்களில் ஆய்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டதாகவும் ஜிலிபல் சுக் பகுதியில் கூட்டு ஆய்வு பிரச்சாரத்தின் விளைவாக 23 அறிவிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் அபுஃபக்திரா பகுதியில் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பொது பணித்துறை அமைச்சகத்தின் சாலை பராமரிப்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எகிப்திய பாதுகாப்பு அதிகாரிகள் கடந்த மாதம் 19ஆம் தேதி அதாவது ஆகஸ்ட் 19ஆம் தேதி குவைத் அதிகாரி போல் உடையணிந்து நையாண்டி நகைச்சுவை காட்சியில் நடித்த வீடியோ கிளிப்பில் தோன்றிய ஒருவரை கைது செய்துள்ளதாகவும் அவர் ஒரு துணை நடிகர் என்பது தெரிய வந்துள்ளதாகவும் மேலும் அவரை விசாரித்ததில் தற்போது படமாக்கப்பட்டு வரும் ஒரு தொலைக்காட்சி தொடரில் தான் ஒரு போலீஸ் அதிகாரியாக நடிப்பதை ஒப்புக்கொண்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பின்னர் அவர் அந்த வீடியோ கிளிப்பை நீக்கிவிட்டு தான் செய்ததற்காக மன்னிப்பு கேட்டார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.